வணக்கம் மக்களே. இந்த உலகத்தில் ஜெயிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க முழுசாக நம்பியிருப்பாங்க. இது யார்கிட்டேயும் ஒப்பீனியன் கேட்டோ, இல்லை இன்னொருத்தவங்கள சார்ந்தோ, இவங்க என்னை காப்பாற்றுவாங்க, அவங்க என்னை காப்பாற்றுவாங்கன்னு யாரையும் நம்பாமல், அவங்க முழுசாக நம்பினதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பாங்க. இப்படி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற, நம்மளை நம்பி 3 விஷயத்த நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன ஆக போகிறோம், நம்மளுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு, நம்ம இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேணும். ஒரு உதாரணத்துக்கு ஹாபிக்கும் பேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஹாபின்றது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு கிரிக்கெட் ஆட பிடிக்கும் அப்படின்றது ஒரு ஹாபி. ஆனால் அதுக்காக நான் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக ஒரு கிரிக்கெட்டர் ஆகிட முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். அதனால் நம்ம இந்த ஹாபியை ஃபேஷனும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், இந்த மாதிரியான கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு இந்த பிடிச்ச இந்த விஷயத்தை நம்ம லைஃப் லாங் கொண்டு போக முடியுமா, இதனால் நம்ம சக்ஸஸ் ஆக முடியுமா, இது நம்ம பண்ணால் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா அப்படின்ற அந்த கிளாரிட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு இந்த ஒரு கிளாரிட்டி அப்படின்றது, தெளிவான ஒரு முடிவெடுக்கிற தன்மை, கிளாரிட்டின்னு சொல்லுவோம், அது நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ரெண்டாவது, உங்களுக்கு கிளாரிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, நான் இதை தான் பண்ண போகிறேன், எனக்கு இது ஆக போகிறேன்ற ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்குது. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிஸ்க் எடுக்கணும். நான் இதை பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு இப்படி இருக்குது, இந்த காரணம் இருக்குது, எனக்கு இந்த சுச்சுவேஷன் சரியில்லை, நான் இதை பண்ண முடியாது, நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், அதனால் அதை விட்டுட்டு இதை பண்ண முடியாது, நான் இப்படி ஆக முடியாது, அப்படி ஆக முடியாதுன்னு எந்த ஒரு காரணத்தையும் நம்ம முன்வைக்கக்கூடாது. வாழ்க்கையில் தைரியமாக ரிஸ்க் எடுக்க பழகிக்கணும். ரிஸ்க் எடுத்தால் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக முன்னேற முடியும். நம்ம ரிஸ்க் எடுக்காமல் நம்ம ஒரு சேஃப் அண்ட் சைட்லேயே இருந்து நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம வாழ்க்கையை சர்வை தான் பண்ண முடியுமே தவிர்த்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் முன்னேற முடியாது. அதனால் ரெண்டாவது விஷயம், முன்னேறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்க பயப்படவே கூடாது. நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ரிஸ்க் எடுக்க தயாராகிட்டீங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை சின்சியராக இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இது ரெண்டுமே முன்னாடி சொன்ன கிளாரிட்டியும் ரிஸ்க்கும் இருந்தாலும், நம்ம 3வது பண்ணக்கூடிய இந்த ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய கடுமையாக உழைக்கிற அந்த எண்ணம், இது அந்த நம்ம ஃபீல்டுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன சூஸ் பண்ணோம், நம்ம என்ன ஆக போகிறோம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேலையில் நம்மளை அர்ப்பணிச்சுக்கிட்டு நம்ம வேலையை செய்யணும். அப்படி சின்சியராக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும். 3வது சொன்னக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணுவோம், போக போக நம்ம பார்த்திங்கன்னா அதை விட்டுடுவோம். இது என்னடா பண்ணிக்கிட்டு அப்படின்னு நம்மளுக்கு எதுவுமே வரமாட்டேதுன்ற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா மனிதருக்குமே வரக்கூடிய ஒரு எண்ணம் தான். இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு விஷயத்தை ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, உங்கள் பேச நோக்கி போகிறீங்க, அதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்காது. நீங்கள் ஒரு மாதம், இல்லை ஒரு 6 மாதம், இல்லை ஒரு வருஷம் நீங்கள் கடுமையாக உழைச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கான பலன் உங்களுக்கு சேராது. ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதை நம்ம என்னத்தை பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு நேரம் சரியில்லை போல், நம்ம தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ இந்த தப்பை தான் நம்ம வாழ்க்கையில் பண்ணவே கூடாது. இந்த டைம் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்காமல் இருக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, எதனால நம்மளுக்கு நம்ம அடுத்த கட்டத்தை போக முடியலன்ற அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி திரும்பி நீங்கள் உழைக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு கடினமாக விடாமுயற்சியை நீங்கள் உழைச்சாதான் இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்க முடியலன்னு நினைக்கிற நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு இந்த பொறுமையும் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளாரிட்டி, நம்ம என்ன பண்ணணுன்ற கிளாரிட்டி வேணும். நம்ம இந்த கிளாரிட்டிக்காக நம்ம ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும். 3வது, நம்ம கடினமாக உழைக்கணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும்.